சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட் அப்படிங்கிறது பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்டில் மக்களோட விருப்ப அடிப்படையில் போட்டியாளர்கள் பாடலை பாடணும். இதில் யார் வந்து 5வது ஃபைனல்ஸை தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறதுல ஜட்ஜஸ் கிடையில ஒரு மிகப்பெரிய காரசாரமான விவாதம் போயிருக்குது. ஏன்னா இதில் கலந்துக்கிட்ட எல்லா போட்டியாளர்களும் ரொம்ப சூப்பராக பாடினதால யாரை சூஸ் பண்ணுறது, யாரை வந்து 5வது ஃபைனல்ஸாக அனுப்புறதுன்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்குதான். விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி இந்த 4 பேரும் ஏற்கனவே ஃபினாலே போயிட்டாங்க. இந்த வாரம் நடக்க போகிறது 5வது ரவுண்ட், 5வது டிக்கெட்டு ஃபினாலே. இதில் இந்த 5வது டிக்கெட்டை வாங்கக்கூடிய நபர் டைரெக்டாக ஃபினாலே போயிடுவாங்க. ஜூன் 7ஆம் தேதி நடக்க போகிற கிராண்ட் ஃபினாலேல இதுக்கப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும் போதும். ஆனால் இந்த 5வது இடத்தை பிடிக்கிறதுக்கு கடும் போட்டி இருக்கு. ஒரு பக்கம் அபிஷேகா, சுமன்ராஜ், மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், வருண், ஜினோஜ், மகதி இது மாதிரி இவங்க எல்லாருமே லைனப்ல இருக்காங்க. இதில் இவங்க தான் நல்லா பாடுவாங்க, இவங்க சுமாராக தான் பாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணவே முடியாது. அதுவும் இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய இந்த பீப்புள்ஸ் சாய்ஸ் ரவுண்ட் இருக்குல்ல, இதில் மக்கள் எதிர்பார்த்ததை விட, ஜட்ஜஸ் எதிர்பார்த்ததை விட எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. அதுலேயே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இதுதான் அபிஷேகா, இதுதான் குட்டி பட்டாசு, இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை தான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். கடந்த ஒரு சில வாரங்களாக அபிஷேகா கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலயமா இந்த வாரம் 5th ஃபைனலிஸ்டாக இவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோ வச்சு கெஸ் பண்ணவே முடியல. போன வாரம் எஸ்பி சரண் அவர்கள் தன்வியை பார்த்து நீ ஒரு வாரமும் கேட்டுக்கிட்ட போயிட்டு திரும்ப வந்துடுற, அட்லீஸ்ட் இந்த வாரமாவது நீ கேட்டுக்குள்ள போறியா பார்ப்போம், 4th ஃபைனல்ஸாக வரியா பார்ப்போங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் ஹிண்ட் கொடுத்த மாதிரியே தன்வி தான் 4th ஃபைனல்ஸாக போயிருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் இவங்க தான் நல்லா பாடியிருக்காங்க, இவங்க சுமாராக பாடிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரோமோல கெஸ் பண்ண முடியல. எல்லா போட்டியாளர்களும் ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படிங்கும்போது அபிஷேகா இது வரைக்கும் பாடின பாடல்கள்லேயே எது ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை எந்த பாட்டை அபிஷேகா பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்களோட விருப்பத்தை அடிப்படையில் ஒரு சாங் கொடுக்குறாங்களாம். அப்படி வரக்கூடிய அந்த விருப்பத்தின் பேரில் தான் அபிஷேகா ஒரு கிராமிய சார்ந்த பாடலை பாடுறாங்க. அபிஷேகாவுக்கு கிராமிய சார்ந்த பாடல்களை பாடுறது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த சீசன் 5ல அவங்க கலந்துக்கிறதுக்கு அந்த கிராமிய பாடல்கள் தான் அவங்களுக்கு அடித்தளமாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் சுமன்ராஜை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. சுமன்ராஜ் எந்த ஒரு பாட்டை பாடினாலும் அந்த பாட்டை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் வரக்கூடிய கேரக்டராகவே மாறிடுவார். அப்படிதான் இந்த வாரமும் அவருடைய அதிரடி பர்ஃபார்மன்ஸ் மாறி இருக்கு. இப்போ இந்த ஷோவோட ப்ரோமோல பார்க்கும்போது ஒரு பக்கம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், சைந்தவி, எஸ்பி சரண், அப்புறம் ஸ்வேதா மோகன் இவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இதில் யாருக்கு வந்து 5th ஃபைனல்ஸாக கொடுக்கணும், ஏன்னா எல்லாருமே எல்லாம் பாடிட்டாங்க. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் சுமாராக பாடிருக்காங்க, நீங்கள் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த வாரம் அப்படி இல்லை, கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு போய் ஃபினாலே போய் உட்காந்துருவாங்க. அதுக்குன்னு இவங்க சுமாராக பாடிருக்காங்க அப்படிங்கிறத ஃபினாலே கொடுத்துட முடியாது, நல்லா பாடினவங்களும் அவாய்ட் பண்ணவும் முடியாது. அதனால என்னவோ தெரியல, ஜட்ஜஸ் கடையில் ஒரு மிகப்பெரிய காரசார விவாதம் போயிருக்கு. அவங்க விவாதத்தில் முடிவு பண்ணி யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இந்த ஃபைனல்ஸில் யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.